பாலாக் 7 கல் பீடங்களைக் கட்டினான். பின்பு பிலயாம் பலியை தீயில் எரித்தான். தீர்க்கதரசி மலை உச்சிக்கு நடந்தான். கர்த்தர் அவன் ஆவிக்கு பார்வையைத் தந்தார். அவன் வெண்மை கூடாரங்களை ஆசீர்வதித்தான். இப்போ ராஜா பாலாக் கல்லை அடித்தான். அவர்கள் 7 புதிய பீடங்களை அமைத்தார்கள். தீர்க்கதரசி தெய்வீக வார்த்தைகளை உரைத்தான். அந்தக் காட்டெருமையின் பலத்தை பாருங்கள். பின்பு பிலயாம் பூமியில் விழுந்தான். ஒரு தெய்வீக நட்சத்திரம் உருவாகும். பொன் சிங்கம் இஸ்ரவேலை பாதுகாக்கும். இப்போ இஸ்ரவேல் சிலையை தொழுதது. அந்த வெங்கல ஈட்டியை பாருங்கள். பினேகாஸ் இருட்டான கூடாரத்தை குத்தினான். கடைசியில் கர்த்தர் நித்திய சமாதானத்தை தந்தார். மோசே பெரிய சேனையை கணக்கிட்டான். எழுதர் சுருளில் எழுதினார். அந்த வெங்கல ஈட்டிகளை பாருங்கள். பின்பு பூமி கலகக்காரர்களை விழுங்கியது. லேவியர்கள் தங்க பாத்திரங்களை சுமந்தார்கள். இப்போ யோசுவா கொலைபிடித்தான். 5 சகோதரிகள் பாளையத்தை நெருங்கினார்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். பின்பு மோசே குத்துவிளக்கை பார்த்தான். தலைவன் தெய்வீக சுதந்திரத்தை அறிவித்தான். இப்போ மோசே மலையில் ஏறினான். அந்த பசுமையான பள்ளத்தாக்கை பாருங்கள். தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்காக கண்ணீர் விட்டார். பின்பு மோசே யோசுவா தலையை தொட்டான். புனிதக் கற்கள் பிரகாசமாக மின்னியது. கடைசியில் யோசுவா சேனையை எதிர்கொண்டான். ஆசாரியன் வெண்மை ஆட்டுக்குட்டியைத் தொட்டான். பின்பு அவன் பொன் எண்ணெய் ஊற்றினான். அந்த வெள்ளிப் பாத்திரத்தை பாருங்கள். வெள்ளி நிலவு பிரகாசமாக ஒளிர்ந்தது. இப்போ குடும்பங்கள் புளிக்காத அப்பம் புசித்தார்கள். இளைஞர்கள் பசுமை தானியத்தை கொண்டு வந்தார்கள். பின்பு எலியாசார் எக்காலத்தை ஊதினான். சபை மணலில் தாழ்ந்து வணங்கியது. அந்த பெரிய காளைகளை பாருங்கள். இப்போ மழை வெங்கலப் பீடத்தை குளிர்வித்தது. மனிதன் தீர்க்கமான பொருத்தனை செய்தான். பின்பு மகள் வார்த்தைகளை பேசினாள். அவள் கணவன் முழு அமைதியாக இருந்தான். இப்போ மோசே கோத்திரங்களுக்கு கட்டளையிட்டான். கடைசியில் தலைவன் பிரமாணத்தை பிடித்தான். வீரர் வெண்கல ஈட்டிகளை பிடித்தார்கள். பின்பு பினேகாஸ் வெள்ளி ஏகாலங்களை ஊதினான். கூரான பட்டயம் பிலேயாமை வெட்டியது. அந்த எரியும் நகரங்களை பாருங்கள். இப்போ மோசே தலைவர்களை கடிந்து கொண்டான். ஆசாரியன் பொன்னாபரணங்களை சுத்தம் செய்தான். பின்பு வீரர் தங்கள் கவசங்களை கழுவினார்கள். எலேயாசார் வெண்மை ஆடுகளை எண்ணினான். இப்போ தலைவர்கள் பொன்மோதிரங்களை கொண்டு வந்தார்கள். எல்லா வீரர்களும் உயிரோடு திரும்பினார்கள். அந்த பசுமையான மேய்ச்சலை பாருங்கள். பின்பு மோசே தன் கோலை உயர்த்தினான். ஆண்கள் கல் சுவறுகளை கட்டினார்கள். இப்போ தலைவர்கள் யோசுவா முன்னால் வாக்களித்தார்கள். அவர்கள் வலிய புதிய நகரங்களை கட்டினார்கள். கடைசியில் கைகள் கல் வாசல்களை செதுக்கியது. மோசே சுருளில் எழுதினான். பின்பு இஸ்ரவேல் புறப்பட்டுச் சென்றது. அந்த சுத்தமான நீரோற்றை பாருங்கள். பாளையம் வனாந்தரத்தை கடந்து சென்றது. இப்போ
ஆரோன் மலையில் ஏறினான். பிரதான ஆசாரியன் அங்கே மரித்தான். அந்த வெள்ளி நதியைப் பாருங்கள். பின்பு தீ சிலைகளை உருக்கியது. கூரான முட்கள் துன்பத்தைத் தரும். இப்போ உப்புக்கடலை பாருங்கள். வெண்மை அலைகள் தங்க மணலில் மோதியது. பின்பு நல்ல நீர் மலைகளைத் தொட்டது. யோசுவா கல் வரைபடத்தை பார்த்தான். இப்போ காலேப் பிரபுக்களை வழிநடத்தினான். எலெயாசார் மின்னும் கல்லை எடுத்தான். கடைசியில் மோசே பாளையத்தைக் கண்டான். லேவியார்கள் பசுமை புல்லை அளந்தார்கள். அந்த 48 நகரங்களை பாருங்கள். இரும்பு கோடாரி தலை பறந்தது. பின்பு கொலையாளி கல்லை பிடித்தான். குற்றமற்ற மனிதன் வேகமாக ஓடினான். இப்போ அவன் வாசலை அடைந்தான். மூப்பர்கள் மரக் கைப்பிடியை ஆராய்ந்தார்கள். பின்பு பிரதான ஆசாரியன் மரித்தான். சிந்திய இரத்தம் பூமியை தீட்டுப்பாக்கியது. அந்த தள்ளப்பட்ட பொன்னை பாருங்கள். இப்போ தலைவர்கள் வரைபடத்தை காண்பித்தார்கள். மோசே புதிய சுருளை பிடித்தான். பின்பு 5 மகள்கள் திருமணம் செய்தார்கள். கல் எல்லைகள் நிலத்தை பாதுகாத்தது. கடைசியில் மோசே நதியை கண்டான். மோசே எரியும் தீப்பந்தங்களைக் கண்டான். அந்த மின்னும் நட்சத்திரங்களைப் பாருங்கள். பின்பு தலைவன் தோள்களைத் தொட்டான். ஒற்றார்கள் ஊதா திராட்சையை சுமந்தார்கள். இப்போ பயந்த குடும்பங்கள் உள்ளே ஒளிந்தார்கள். தெய்வீக கரம் இஸ்ரவேலை பிடித்தது. அந்த பறக்கும் அம்புகளைப் பாருங்கள். பின்பு இஸ்ரவேல் சிவப்பு பள்ளத்தாக்கில் நடந்தது. வியாபாரி வெள்ளிக் காசுகளைக் கொடுத்தான். இப்போ ஆவி அரக்கர்கள் நின்றார்கள். பெரிய சேனை தண்ணீரை கடந்தது. ராஜா சீகோன் சுருளை நசுக்கினான். பின்பு வெண்கல ஏட்டிகள் சத்தமாய் மோதியது. வீரர்கள் வெற்றிக் கொடியை ஏற்றினார்கள். கடைசியில் பிடிப்பட்ட மாடுகள் புல் மேய்ந்தது.